காளியாத்தா கோயிலோட பூசாரியா இருக்காங்க அந்த அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க எங்க ஊரை பொறுத்தளவுல சிக்கந்தர் சாமி தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா காளியாத்தா மாரியாத்தா எல்லாமே அப்புறம் தான். இந்த ஊரே அந்த என்ன சாமி கும்பிட்டாலும் சரி அவருக்கு பாத்தியா உடுக்காம யாரும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு மரியாதை செலுத்தி பத்தி பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு வந்துதான் இங்க எந்ததுனாலும் ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா எதுவுமே நடக்காது அவரை கும்பிடாம. அவர் தான் இந்த ஊர்ல உண்மையான தெய்வம் இன்னமும் இருக்காரு. அப்புறம் காளியத்தா மாரியத்தா முனியாண்டியெல்லாம் அப்புறம் அது கேட்கும்போது உண்மையிலேயே என்னடா ஒரு பக்கம் தீர்ப்பு இப்படி வருது, லீகலா சட்டம் இப்படி சொல்றாங்க. ஆனா மக்களை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாதாரணமா அதை தாண்டி என்னன்னா அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு சிக்கந்தர்னு பேரு இந்துக்கள் பூராமே ஒரே கோவில் வளாகத்துக்குள்ள முன்னாடி வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து தர்கா முத்தாலம்மன் ஒரு அம்பாள் இருக்காங்க. அவங்களும் பின்னாடி உள்ளவரும் கொஞ்சம் நண்பர்கள் மாதிரி. அவர் பேர் முத்தாலம்மன், அவர் வந்து பின்னாடி இருக்கிறவர் பேர் முத்தால ராவுத்தர். உச்சபட்சமா என்ன சொல்றாருன்னா உத்தரவு வாங்கிட்டு இருந்தேன், இங்க ஏதாவது செய்வோம். அதுல குறிப்பா வந்து நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படின்னு ஒரு தனி வகையாராவே வந்து இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் மக்களிடையே ஒரு பிரிவு வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டத்தை சேர்ந்த வாகை குளத்தில் வசிக்கிறோம். சிக்கந்தர் மலையூரான்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்து நாங்கள் தான், உண்மையிலே வந்து நாங்கள் தான். அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் மலையான்னு இருந்தது. அந்த சிக்கந்தர் மலைக்கு பாதுகாவலராக, சிக்கந்தர் மலைக்கு மட்டும் இல்ல முருகனுடைய மலைக்கும் பாதுகாவலராக நாங்கள் இருந்தோம். அந்த மலையை பாதுகாத்ததுனால எங்களுக்கு பெயரே சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படின்னு வந்துருச்சு. அதனால அந்த சாமியையும் நாங்கள் ஏத்துட்டு இருக்கோம், முருகனையும் ஏத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சிக்கந்தர் மலையான் அப்படிங்கிற கூட்டம் வந்து பிரமலை கல்லர்கள் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையராவுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிராமண சமூகமும் இஸ்லாத்திய தலைவருக்கான ஆதாரத்தை சொல்றாரு. அந்த தர்காக்களை பாத்தீங்கன்னா கறி விருந்து கிடையாது. மதுரையில திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு இஸ்லாமிய இறைநேசர் அடங்கி இருக்கிறார். அவர் கொடி ஏத்தணும்ல, அந்த கொடி எங்க ஏத்துறாங்கன்னா திரௌபதி அம்மன் செவத்துலதான் அவங்க கொடி ஏத்துறாங்க. அந்த கோபுரத்தின் ஒரு பகுதியில ஏத்துறாங்க. பரவாயில்ல, அந்த ஊர்ல ராமரவிக்குமார் மாதிரி இப்படி இஸ்லாமியர்கள் வந்து சுன்னத் பண்றாங்களோ அதே போல வந்து பாவல் பாரதி அவர் எழுத்தாளது அவருக்கு நடந்திருக்கு. இந்த சுன்னத் என்ற பண்பாடை இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மார்க் கல்யாணம் அல்லது கவரெடுப்புன்னு சொல்லுவாங்க. உட்கார வச்சு ஊர்வலம் சுற்றி வச்சு இப்போ பின்னால் சீர்வரிசையோட மாமனார் மைத்தினர்கள்லாம் வந்து நடந்திருக்கு. வைகைக்கு வந்து வச்சுங்களேன், முத்தாலம்மனும் முத்தால ராவுத்தர் நண்பர், சாமிக்கு நண்பராக இருக்கிறாங்க. அதே மாதிரி கருங்காலக்குடி வந்து வச்சுங்களேன், அங்கே இருக்கிற அன்னை மக்கள் சாமி வந்து இஸ்லாமியர் அன்னை மக்கள். அதாவது உள்ள குறி சொல்றாங்க. அதுல அந்த படத்துலையும் பார்ப்பீங்க, உள்ள குறி சொல்லிட்டு அவங்க காரணத்தை அந்த சொந்த பந்தம் சொல்லிட்டு வெளியே வரும்போதே எங்கப்பா எங்க அன்னை மக்க அப்படின்னு கேட்பாங்க. சாமியார் அவர் சாமி வந்து சொல்றாரு, மனிதனாக வரல. சாமி வந்து சொல்லும்போது எங்கப்பா எங்க அன்னை மக்கள் கேட்கும்போது இஸ்லாமியர் பத்தம் கேட்கறாங்க. அப்ப இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு மட்டும் வந்து இஸ்லாமியர் உறவா இல்ல, கும்பிடுற சாமிக்கே வந்து இஸ்லாமியர் யாரா இருக்கிறாங்க, அண்ணனாவும் மாமனாவும் நண்பராகவும் இருக்கிறாங்கன்ற வரலாறை இந்த ஆவணப்படத்துல பதிவு. ஆவணப்படத்துக்கு வந்து கேட்கறதுனால தான் இங்கே இந்து முஸ்லீம்னு நாங்கள் இந்துன்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவரை யாரும் இந்துன்னு நாங்கள் கூப்பிடுறது இல்லை, முஸ்லீம்னு கூப்பிட்டது இல்லை. மாப்பிள்ளை இங்கே வாங்கினது தான் கூப்பிடுவோம். இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சோலைக்கண்ணன் அவரை நீங்கள் வந்து பேட்டி எடுத்தது, அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னங்க அந்த தர்கா வந்து சிக்கந்தர் தர்காவே கிடையாது, உள்ள பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. கட்டிடத்தன்மையும் ஆய்வு செய்ய சொல்லி அடுத்து போட்டு போறது. சரியா, ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா அப்படிங்கிறதுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். கேரளா போய் பார்க்கும்போது பார்த்தா தர்கா பூரா பள்ளிவாசல் பூரா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது இங்க இதே தர்கான்னு சொன்னோன்னே என்னடா ஐயப்பன் கோயில் மாதிரி இது தர்கான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா அங்கேயும் தூண்கள் எல்லாம் அப்படித்தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்திற்கான அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். எல்லாரும் கிளிக் பண்ணி அந்த ஆவணப்படத்தை முழுமையா பாருங்க. கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையில் தோழர்கள் இந்த ஆவணப்படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. திரையில் தெரிகின்ற QR கோடு மூலமா உங்களால் முடிந்த நிதி உதவி செய்து தோழர்களுக்கு சப்போர்ட் செய்யணும். அப்போதான் இது போன்ற ஆவணப்படங்கள் நிறைய வெளிவர வாய்ப்புகள் இருக்கு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அறக்கழகத்தினுடைய ஆசிரியர் தோழர் தவம் மற்றும் தோழர் தமிழ்தாசன் அவர்கள். வாருங்கள் அவர்களோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற பெயரில் அறக்கழகத்தின் சார்பாக ஒரு ஆவண படம் வந்து தயாரிச்சிருக்கிறீங்க. மோடி வந்து மதுரைக்கு வந்திருக்கிறார். மதுரை மண்டேலா நகரில் ஒரு சூழரைச்சிருக்கிறாரு. இந்த ஆவணப்படம் மோடி மதுரைக்கு வருவதற்கு முன்னாடியே வெளியே வந்திருக்குது. அதாவது ப்ரீவியூ காட்சிகள் வந்து
சென்னையில் நீங்கள் வந்து ஒளிபரப்ப செஞ்சுருக்கிறீங்க. அந்த காட்சிகளை வந்து பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னோட முதல் கேள்வியே மோடி மதுரையில் பேசின விஷயந்தான். நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசித்தேன். இந்த நாடு தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நான் வந்து முருகன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியாத காரணத்தால் உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் வீட்டிற்கு போய் நான் பார்த்தேன். இதெல்லாம் திமுக அரசு செய்கிற கொடுமைகள். திமுக என்ன வேணாலும் செய்யலாம், இறுதியில் முருகனே வெல்வார், வாய்மையே வெல்லும் அப்படின்னு மோடி வந்து பேசியிருக்கிறாரு. இது உங்களுடைய ஆவணப்படத்தோட ஒரு தொடர்புடைய கேள்விதான் நினைக்கிறேன். இறுதியில் முருகனே வெல்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உண்மையில் முருகன் வெல்வாரா? நீங்கள் இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக களத்தில் பார்த்த விஷயங்கள் என்ன? மோடி சொன்ன அந்த கடைசி வார்த்தையை நான் அப்படியே ஆமோதிக்கிறேன். நிச்சயமாக முருகனை வெல்வார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய நடவடிக்கை என்ன, ஏன் திடீர்னு முருகன் மேலே பற்று, வடநாடுனா ராமர், தென்னாடுனா முருகன் அப்படிங்கிற பற்றுக்கெல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அரசியல் நுனிப்புள் மேந்தொழில் கூட அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சேர்ந்தேன். ஏன்னா கிரவுண்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது முக்கியமாக சொல்கிறது தீபத்தூண் ஏற்றவே இல்லைங்கிறாங்களா. இது வந்து ஒரு பரவாயில்ல, எல்லா பக்கமும் இந்த பொய் வந்து செல்லுபடி ஆயிருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது. ஆனால் எது தீபத்தூண், எது வழக்கமாக தீப ஏற்றுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஆவணப்படத்தெல்லாம் எங்களால் எல்லா வகையிலும் துல்லியமாக எந்த முன்முடிவுமின்றி சொல்லியிருக்கோம். அதுவே வந்து சொல்லும். ஆனால் என்னென்னா, முருகன் வெல்வாருங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, யாரை வெல்வார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த காலத்தில் ஹெச்ராஜா நான் சொல்ல அயோத்தியாவை மாற்றுவோம் சொன்னார், அதே மாதிரி நசாம போயும் சொன்னார். கடைசியில் என்ன ஆச்சுங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இதை நான் சாபமாக சொல்லலை, மோடி அவர்களும் அந்த பாணியிலே சொல்வது தான் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டோட பிரதமர், உங்களுக்கும் பிரதமர், எனக்கும் பிரதமர், தமிழகத்துக்கும் பிரதமர், இந்தியாவுக்கு பிரதமர்னு சொல்லும்போது அவரும் இப்படி அரசியல் காரணிக்காக பேசுகிறாரோ என்கிற அந்த ஐயம் இயல்பாக இருக்கிறது. பக்திக்குள்ளே இது வந்து அரசு வந்து விட்டது மட்டும் உறுதி. அந்த அரசியல் உண்மையாக பொய்யான்னு நாங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது இந்த அரசியல் வெகுஜன மக்களுக்குள்ள விளிம்பின மக்கள்கிட்ட எதுவும் எல்லளவும் இல்லை. அவங்க பூர்ணச்சந்திரன் வீட்டவே நான் சொல்ல வரேன். பூர்ணச்சந்திரன் வீட்டு கூட நாங்கள் வீட்டுக்கே போய் கேட்கும்போது கூட இங்கே யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டாரே பிஜேபி உட்பட எல்லா கட்சியும் புறக்கணித்த வரலாறு உண்டு. ஆமாம், அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கிளம்பி போங்க, ஏன்னா கிளம்பி போங்க சொன்னாங்க, கண் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ அரசியல் பண்ணாதீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன அந்த வீட்டுக்கே மறுபடியும் பிரதமர் போயிருக்கிறது வந்து இதை நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் அடி வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது, ஏன்னா நாட்டோட பிரதமர் இல்லையா. அந்த மரியாதை நிமித்தமாக வேண்டால் அவர்கள் அதை பொறுத்தறிவிப்பார்கள். ஆனால் அவங்க இன்னைக்கு எடுக்குவாங்களா, பிரதமர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூரச்சந்திரனுடைய ஆசை நிறைவேறதான் சொன்னாங்களா? அவங்க சொல்லலை. ஆனால் பிரதமர் சொல்கிறார், அதுவும் அவர் அரசியல் நடவடிக்கையாக சொல்கிறார். ஒரு பிரதமரே சொல்கிறாருங்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜீரணிக்க முடியவில்லை தான். ஆனாலும் கூட பிரதமர் அவர் அரசியலுக்காக பேசுகிறாரா, உண்மையிலே முருகனுக்காக பேசுகிறாருங்கிறத மக்களின் பார்வைக்கு விடுகிறோம். ஏன்னா அந்த ஆவணப்படத்தில் அவ்வளோ விஷயங்களை வச்சுருப்போம், அதை பார்க்கும்போது மக்களை புரிஞ்சுக்குவாங்க. மோடி முருகனே இறுதியில் வெல்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முருகன் வந்து எந்த போட்டியிலும் இல்லை. முருகனை வந்து நாம் வந்து எந்த கட்சிக்குள்ளும் எந்த அரசியலுக்கும் கொண்டு முடியாது. பக்தி வேறு. முருகன் வந்து இணக்கமாக இருக்கிறார். அது தமிழ் கடவுள். அவர் எல்லா மதத்தோடும் இணக்கமாக இருக்கிறார். ஏன்னா அருணகிரிநாதர் முருகனை வந்து மயிலேறும் ராவுத்தர், இந்த படத்துக்கு கூட நம்ம முன்னாடி வந்து மயிலேறும் ராவுத்தர் அப்படின்ற மாதிரி கூட யோசித்தோம். நிறைய பேர்கள் யோசித்தோம் அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு. அப்போ முருகனுக்கே பேர் வந்து மயிலேறும் ராவுத்தருங்கிறது நம்ம இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெயர்களில் ஒன்று. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா முருகனை வந்து ஆண்டவன் அழைக்கூடிய பழனி ஆண்டவர், செந்தில் ஆண்டவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர், இப்படி இஸ்லாமியர்கள் அடக்கமாக இருக்கிற தர்காக்கள் இருக்கக்கூடிய அவுலியாக்களை இறைநேசர்களையும் ஆண்டவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த இணக்கத்தை, முருகனுக்கும் இஸ்லாமியர்களுடைய இணக்கத்தை நம்ம வந்து பல இடங்களில் பார்க்க முடியுது. அப்போ இஸ்லாமியர்களோடு இணங்கி போகக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களோடு அல்லது எந்த சமயத்தோடும் இணங்கி போகக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே தோழர், இப்போ நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இந்த ஆவணப்படத்திற்காக தென் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறீங்க, கேரளா வரைக்கும் போயிருக்கிறீங்க, பல இடங்களை வந்து நம்ம அந்த ஆவணப்படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. பல ஆச்சரியத்தக்க செய்திகள், எல்லாமே புதிய செய்திகள் தான். இந்த அளவிற்கு தமிழ் மக்களிடையே மதம் கடந்து ஒரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ற பிரிவினை இல்லாமல் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்றத உங்களுடைய ஆவணப்படத்தின் வாயிலாக வந்து பார்க்க முடிஞ்சது. அதில் குறிப்பாக வந்து நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படின்னு ஒரு தனி வகையாராகவே வந்து இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் மக்களிடையே ஒரு பிரிவு வந்து இருக்கிறாங்க
அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த ஸ்டோரி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஜீவா டுடேல தான் முதல்ல சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. தங்கச்சமிழ் ஐயா வச்சு இல்லையா, எம்பியை வச்சு எடுத்திருந்தாங்க. அதை ஒட்டி நாம் வந்து அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பேட்டிகள் எடுக்க துவங்கும் போதே எழுத்தாளர் பாவேல் பாரதி அவர்கள் வந்து இதை குறிப்பிட்டு பேசியிருப்பார். சிக்கந்தர் மலையான் அப்படிங்கிற கூட்டம் வந்து பிரமலை கல்லர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையராவுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவரே லீட் கொடுக்கும்போது நம்ம அந்த ஊர்களுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சந்தித்து அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு அதில் வந்து ஆசிரியராக வேலை செய்யக்கூடிய முத்துராஜா இல்லையா, முத்துராஜா அவர்கிட்ட நேரடியாக நாங்கள் பேட்டி எடுத்தோம். அவர் சொன்னால் நாங்கள் தான் சிக்கந்தர் மலையார் கூட்டம், அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் மலையான்னு இருந்தது. அந்த சிக்கந்தர் மலைக்கு பாதுகாவலராக, சிக்கந்தர் மலைக்கு மட்டும் இல்லை முருகனுடைய மலைக்கும் பாதுகாவலராக நாங்கள் இருந்தோம். அந்த மலையை பாதுகாத்ததுனால எங்களுக்கு பெயரே சிக்கந்தர் மலையான் அப்படின்னு வந்துருச்சு. அதனால அந்த சாமியை நாங்கள் ஏத்துட்டு இருக்கோம், முருகனையும் ஏத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ சிக்கந்தர் அது இன்னொரு சுரேஷமான விஷயம் என்னன்னா, முருகன் வந்து குறிப்பாக அந்த சிக்கந்தர் மலை வந்து எங்களுக்கு பங்காளி முறை வேணும், முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு பங்காளி முறை வேணும்னு சொன்னாங்க. நீங்க பல பேட்டியில் பார்த்துப்பேன், பல பேட்டியில் வந்து எங்களுக்கு மாமன் மச்ச உறவு தான் முக்குளத்துறை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அவங்க பங்காளி முறை வேணும் அப்படின்னாங்க. அது காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, செவிவெளி செய்தியாக அவங்களுக்கு கடத்தப்பட்ட செய்தி என்னன்னா, பரம்பரையாகவே எங்களுடைய பொண்ணை வந்து சிக்கந்தர்ன்ற ஒரு அந்த கடைசி மன்னன் வந்து விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ வந்து அந்த பெண்ணை பண்ணிக்கிட்டதுனால அப்புறம் அந்த சிக்கந்தர் ஒரு விஷயத்த கொலை செய்யப்படுறாரு. அப்போ அந்த முத குழந்தை பிறந்துரு, சிக்கந்தர் திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துருது. அதன் பிறகு இன்னொருத்தர் அவருடைய இன்னொரு வகையர், அந்த வகையில இன்னொரு இறந்து போனதுனால அந்த பொண்ணை 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மூத்த பையன் அந்த பிறந்திருக்காங்களே, சிக்கந்தர் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முஸ்லீமாவே மாறிடுறாங்க. அப்போ வந்து திருமண உறவு முறையிலையும் பிரமண கலரோட அவர் இருந்திருக்குது. அதனால எங்களுக்கு வந்து அவங்க பங்காளி முறைன்றாங்க. இதெல்லாம் வந்து ரத்த உறவாகவே இருந்திருக்காங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ இங்கே உள்ளவங்கிறது இஸ்லாமியரா பிரமண கலர்கள் மாறி இருக்காங்க. அதாவது அந்த காவல் காத்தது மட்டும் இல்லாமல் திருமண உறவு முறை இருந்திருக்குது. அதன் விளைவாக தான் சிக்கந்தர் மலையான் கூட்டங்கிறது வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதில் ஒரு கிளாரிட்டி பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுனாக்கா, அவர் கொஞ்சம் யோசிச்சாரு. முதல் வந்து அது நாளடைவில் என்ன சிக்கந்தர் மலையான் கூட ஸ்ரீகந்தர் மலையான் கூட்டம் சொல்லி அவங்க அங்கே சில மாற்றங்கள் உருவாகியிருக்காங்க. அது எதன் விளைவாக வந்ததுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் அவர் என்னென்ன சொன்னோம்னா, ஒப்புக்கிட்டார். சிக்கந்தர் மலையான் கூட்டம் சொல்றது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, வெளியில் சொல்ற சங்கடமாக இருக்குது, அதனால தான். ஆனால் உண்மையிலே வந்து நாங்கள் தான் சிக்கந்தர் மலையான் கூட்டங்கிறத அவர் எந்த ஒரு நாங்கள் இது இல்லாமல் அவர் அதை ஒப்புக்கிட்டதுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, அவர் மட்டும் சொல்லலை. வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல கல்லர் வரலாறு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவரும் இதை வந்து உறுதி செய்து பதிவு பண்ணுறார். அந்த உறுதி செய்ய பதிவு செய்யப்பட்ட விஷயத்த இவரும் பதிவு பண்ணுறார். அது உறுதி செய்யப்பட்ட விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த வாகைக்குளம் முஸ்லம்பட்டி வாகைக்குளம் ஊரில் போய் சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படின்னு சொன்னாதான் அவன் யாருங்கன்னு கேட்டா அவங்களே என்ன சொல்றாங்க, சிக்கந்தர் மலையான் ஸ்ரீகந்தர் மலையோரனா அப்படிலாம் பேரு சொல்லவே இல்லை, சிக்கந்தர் மலையான் கூட்டம் தான் அவங்களுக்கு பேரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க பொண்ணு கொடுத்தவங்களே என்ன சொல்றாங்கக்கா, இவங்க சிக்கந்தர் மலையான் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஊர்ல வேற யாருமே சொல்லுவாங்க, ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே சிக்கந்தர் மலையான் ஸ்ரீகந்தர் மலையான் கூட்டம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி பேர் மாற்றுறதுக்கான ஏன் இதை தேடி போக வேண்டிய தேவை வந்துச்சுன்னா, சிக்கந்தர் மலையான்னு அழைக்கக்கூடாதுன்னு தடைகள் வந்தது. என்னடா அது நம்ம பார்க்குறோம், அரசு ஆவணங்கள் முழுக்க நம்ம பார்க்குறோம். 1799 சிக்கந்தர் மலையான் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கிற ஆவணங்களும் தெரியுது. அதுக்கு முன்னாடி இருந்து எப்போ இருந்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா போகரனுடைய பாடல்ல போகர் 7000 சப்த அப்படின்ற சித்தர் 18 சித்தர்கள்ல அவர் பாடல்ல சிக்கந்தா மலை அப்படின்னு பேர் வருது. அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு தெரியல. பலர் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க, சிலர் இல்லை 12-13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிக்கந்தர் அப்படிங்கிற இந்த இறைநேசர், இஸ்லாமிய இறைநேசர் வந்து அடங்கியது 12-13ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு கருதுகோள் வைக்கப்படுது. அதற்கு சான்றாக இந்த போகர் அப்படிங்கிற சித்தனுடைய பாடல்ல சிக்கந்தா மலை அப்படின்னு பேர் இருக்குது. அந்த சிக்கந்தார் மலையில பல்வேறு சீடர்களுடைய அடக்கம் இருக்குது அப்படிங்கிறது அந்த பாடல்ல வருது. அது மட்டும் இல்லாம இந்த சிக்கந்தர் மலை அப்படிங்கிற அந்த துறவியை நான் பார்க்க போகும்போது சோழர்களுடைய கூட்டம் கீழே இருந்தது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் சிக்கந்தர் மலையை மட்டும் குறிப்பிடல, சிக்கந்தர் மலையில ஒரு வேலனுடைய கோயில் ஒன்றும் இருக்குது, கீழே வேலனுடைய கோயில் இருக்கு, மேல வந்து அடக்கத்தலம் இருக்குது, பல்வேறு சீடர்களும் அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மலையை சுற்றி சோழர்கள் உடைய படை இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. இப்போ மதுரையில சோழர்களுடைய படை இருந்தது அப்படிங்கிறது 11 இருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட அந்த காலத்துல தான். அதனால
அப்பயே இந்த துறவி வந்து அடங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம். ஆனா அரசனுடைய ஆவணங்கள்ல நமக்கு தெளிவான ஆவணங்கள், ஆங்கிலேய ஆவணங்கள்ல பார்க்கும்போது 1763 H.C. ஹில் அப்படிங்கிறவருடைய புத்தகத்துல கூட சிக்கந்தார் மலை அப்படின்ற பேர் இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியா அப்படி ஒரு பேர் இருந்துட்டு அரசு ஆவணங்கள். அது மட்டும் இல்லாம பத்திரங்கள் எழுதுவாங்க இல்லையா, பத்திரங்கள் எழுதும் போதும் கூட அந்த சிக்கந்தர் மலையான்கிற பல்வேறு பத்திரங்கள் பதிவாக இருக்கிறது. இன்னும் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு இல்லையா, நாட்டுப்புற பாடல் பல்வேறு பாடல்களை பார்த்தீங்கன்னாக்கா சிக்கந்தர் மலையான் மேல இருக்காரு, முருகன் மலை கீழே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடிய பாடல்கள் இன்றளவும் புழக்கத்தில் இருக்கிறது. அப்போ அந்த மலை ஒரு பக்கம் முருகனுடையதாகவும் இன்னொரு பக்கம் சிக்கந்தர் மலையாகவும் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் கந்தர் மலை, சிக்கந்தர் மலைன்னு மட்டும் இல்லை, கந்தர் மலைன்ற பேரும் இருக்கு, சிக்கந்தர் மலை 2 பேரும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பேரை வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நமக்கு, ஏன்னா நம்ம மதுரையை பொறுத்தவரையும் மதுரைக்கு பல பேர் இருக்குது, ஆலவாயின்னு இருக்குது, கூடல்னு இருக்குது, ஒரு மலைக்கு பல பேர் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யானைமலைன்னு ஒரு மலை இருக்குது, அதுக்கு இவக்குன்றம்னு கல்வெட்டில் இவக்குன்றம்னு இருக்குது, கஜகிரின்னு இருக்குது. ஏன் திருப்பரங்குன்றத்துக்கே வந்து பல பேர் இருக்குது, திருப்பரங்கிரின்னு இருக்குது, சத்தியகிரின்னு இருக்குது, இப்படி பல பேர் இருக்குது, கந்தமலைன்னு இருக்குது, இப்படி பல பேர் இருக்குது. ஒரு மலைக்கு பல பேர் இருக்கும். அதில் இஸ்லாமியர்கள் கூப்பிடக்கூடிய ஒரு பேராக இப்போ கீழே வந்து திருப்பூர்றதையும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கோயில் இருக்குது. அப்போ அவங்க கருப்பு மலையடி கருப்பு கோயில், மலை கருப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சமணர்களுடைய அடக்கத்தலம், சமணர்களுடைய படுகையில் இருக்கு, சமணமலைன்னு கூப்பிடுறோம். ஏன்னா இந்த கேஸ்லேயே கூட இதை சமணமலைன்னு பேர் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட கிளைம் இருந்தது. எல்லோருக்கும் அவங்க பிடிச்ச பேரை கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பேரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த பேர் தான் இருக்குது. அப்போ சிக்கந்தர் மலையான ஒரு கூட்டமே ரத்தம் சதயமாக இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணை சேர்ந்த குடிகளுக்கு அந்த பேர் வழங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த சிக்கந்தருங்கிற பேரே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. மதுரை மக்களுக்கு சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு குருந்தங்குளம் தான் ஊர் பேரு. அந்த ஊர் பேர் மாறி சிக்கந்தர் சாவடின்னு வந்துச்சு. அந்த மக்களே சொல்றாங்க இந்த குருந்தம், அது சொல்றது யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாமியர் அவங்க ஒரு குடும்பம் தான் இருக்கிறாங்க. சிக்கந்தர் சாவடின்னு தான் அது வந்து இருக்குது, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. ஆமா, பெயர் நிறைய பேர் வச்சிருந்து அதுதான் அந்த ஒரு மூதாட்டி. நான் சொல்றது முக்கியமானது என்னன்னா, இவங்க சிக்கந்தர் மலையை கூப்பிடுறாங்க, நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா மக்கள்கிட்ட வந்து இந்த தீர்ப்பு வந்ததோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, நம்ம இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற எந்த இதுவும் கிடையாது. அவர்கள் தெளிவாகவும் சரியாகவும் இயல்பா இருக்காங்க. அதுல வந்து காளியாத்தா கோயிலோட பூசாரியா இருக்காங்க அந்த அம்மா. சரியா சொல்லணும், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த ஊருக்கே நாட்டாமையா இருந்தவங்க, ஒரு காலத்துல வாழ்ந்த குடும்பம் வச்சுங்களேன். அந்த ஊருக்கு நாட்டாமையா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த சிக்கந்தர் சாமி எங்க ஊரை பொறுத்தளவுல சிக்கந்தர் சாமி தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா காளியாத்தா மாரியாத்தா எல்லாமே அப்புறம் தான். இதுக்கு பூஜை செய்யாம, இதுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்காம இங்க எதுவுமே நடக்காது. நான் அவங்க பாணியில சொல்றேன். அதை கேட்கும்போது உண்மையிலேயே என்னடா ஒரு பக்கம் தீர்ப்பு இப்படி வருது, லீகலா சட்டப்படி இப்படி சொல்றாங்க. ஆனா மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாதாரணமா, அதை தாண்டி என்னன்னா அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு சிக்கந்தர்னு பேர் இருக்கு. என்னன்னு கேட்டா அது இந்துக்கள் புறமே. என்னன்னு கேட்டா, எங்க சிக்கந்தர் மலைக்கு போய் நாங்க போய் வேண்டிக்கிறோம், குழந்தை வர வேணும்னு, குழந்தை கொடுக்கும்போது அவர் பேர் வைக்காம யார் பேர் வைக்கிறது இப்படி கேட்கறாங்க. அதுல ஸ்கூல்ல போய் சேர்க்க மாதிரி பெயர்கள் நினைவுல இருந்தா ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது சிக்கந்தரும் வைக்கும் போது அவங்க இஸ்லாம் போட்டுறாங்க. ஏங்க இந்து வாங்கன்னு வாங்கலாம். என்னன்னு கேட்டா நாங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டோங்க, அதனால சில பேர் சிக்கந்தருக்கு பக்கத்துல ராஜாவை சேர்த்துக்கிறது. சில பேர் சிக்கந்தராகவே இருக்கிறாங்க. நாங்க பார்த்ததுல ஒருல முக்குளத்தூர் சமூகத்துல அகமடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், இப்ப நாங்க இந்த ஆவணப்படத்தில் பதிவு செய்து கோனா சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். இது ஏன் சாதிப்போட சொல்லுன்னாக்க, இந்து மக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் பூரணமா நம்புறாங்க. அந்த சிக்கந்தர் சாவடி பொறுத்தளவுல சிக்கந்தர் சாமி தான் முதல்ங்கிறத இதை நம்ம மட்டும் ஆவணப்படத்தில் புதிய தலைமுறை கூட ஒரு அந்த ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப சிக்கந்தர்ங்கிற பேரோ சிக்கந்தர் சாவடிங்கிற ஊரோ அந்த மக்கள் பொறுத்தவரை புதுசு கிடையாது. ஒரு அந்நியமான பேர் இல்லை, அந்நியமான பேர்லங்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய பயணத்துல எங்களுக்கே அது ஒரு, ஆனா அதை கூப்பிடக்கூடாது. அப்ப அதை கூப்பிடுறதுனால யாருக்கு எரிச்சலா இருக்குன்றதா நமக்கு வந்து பிரச்சனை. அதுதான் அரசியலாக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எரிச்சலா இருக்கு? மக்களுக்கு ஒண்ணும் இல்லையே, மக்கள் சிக்கந்தரே பேர் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆவணப்படத்துல சொல்றாங்கல்ல, ஒருத்தர் சொல்றாரு நாங்க இப்ப சேவல் நேர்ந்து விட்டு அவர் வயது 75. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை, அதனால எங்களுக்கு இப்படி பலன் கிடைக்குது, அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா மக்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை இல்லை அவங்க உணர்ந்ததை நம்பிக்கையை வந்து பேசுறாங்க. அதே போல் இன்னொன்று, இந்த ஆவணப்படத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சோலைக்கண்ணன் அவரை நீங்கள் வந்து பேட்டி எடுத்தது. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, அது என்னங்க, அந்த தர்கா வந்து சிக்கந்தர் தர்காவே கிடையாது, உள்ள பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. கட்டிடத்தன்மையும் ஆய்வு செய்ய சொல்லி அடுத்து போட்டு போறது. ஆமா, அதுதான் அடுத்த கட்ட இலக்கு அப்படின்றாரு. இப்ப நீங்க அதை வந்து
இது இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி தர்காக்கள் மசூதிகள் வந்து இருக்குது, அதே போல் கேரளா வரை நீங்கள் வந்து அதில் பயணம் செஞ்சுருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை வந்து சொல்லுங்க. முதல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்து இந்த டிராவலுக்கு உதவிய, இப்படி எங்களை வந்து ஒரு என்ன இந்த டிராவல் நோக்கி தள்ளிய இந்து மக்கள் கட்சியோடைய சோலைகளும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா முதல்ல பேட்டி இருக்கும்போது அரக்கலகமா நீங்களா சரி வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் முதல்ல சம்மதிச்சு பேட்டி கொடுத்ததற்காக முதல்ல இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து யாருமே தனிப்பட்ட முறையில் எதிர்கள் இல்லை, அந்த விஷயத்தை அவரை அனுமதிச்சு பேட்டி கொடுத்தார். அவருடைய பேட்டியின் விளைவாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்விகளுக்கு பூரா பதில், அவரோட கேள்விகள் அவர் என்ன நியாயமான அவருக்கு அவருடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டு என்ன நியாயமான கேள்வியெல்லாம் வச்சாரோ நான் அதை அப்படியே வச்சிருப்போம், அது அவருக்கு பரவி கொடுக்குறோம். இது எங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு அந்த தூண்களை பூரா பார்க்கும் பொழுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்களோட இது குறிப்பாக அந்த காசி சாமி கோயிலை ஒத்து இருக்குது, அதனால ஆய்வு சொல்றது கூட அடுத்து கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்ன விஷயம் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. சரியா ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா அப்படிங்கிறதுக்காகத்தான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். குறிப்பாக கீழக்கரை மசூதி அது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகும்பொழுது அந்த கோயிலோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே என்ன சொல்கிறது, அதை வந்து அப்படியே அச்சல் கோயில் தூண்கள் இருக்கும் இல்லையா, அதே போல் இருக்கிறது. அதே போல் ஏர்வாடிக்கு போகிறோம், ஏர்வாடியில் எப்படி இருக்கும், திருச்சியில் பார்க்குறோம், காயல்பட்டினம், குறிப்பாக காயல்பட்டினம் வந்து ரொம்ப பழமையானது. அதெல்லாம் பார்த்தா ஒயிட்டு பெயிண்ட் தவிர உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் கிபி 800 அது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவர் சொன்னதை விட இந்த தர்காவை விட அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அப்போ தான் இது உறுதி செய்யறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சாந்தலிங்கம் தொல்லியலறிஞர் சாந்தலிங்கத்தையும் அந்த பேட்டியை கூட இந்த மாதிரி இருக்குதே அது எப்படி பார்க்குறீங்க போது அவர் சொல்ல விஷயம் முக்கியமானது. இது வந்து திராவிட கலையின் வெளிப்பாடு. அன்னைக்கிலிருந்து தச்சர்கள் கொள்ளர்கள் அந்த கல் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க திராவிட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவங்க பள்ளிக்கும் ஒரே மாதிரியும் தூண் செஞ்சு கொடுப்பாங்க, கோயிலுக்கு ஒரே மாதிரியும் பள்ளி செஞ்சு கொடுப்பாங்க. என்ன கோயில் செய்யும் போது சிற்பங்களை செஞ்சு கொடுப்பாங்க, இங்கே வந்து பூக்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இது திராவிட கலையின் நீட்சியை தவிர இஸ்லாம் வந்து கோயில்கள் வந்து ஆக்கிரமித்து கொண்டு வருவது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி ஒருவேளை இங்கே எப்படி இருக்கான்னு பார்த்தா கேரளா போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்க கேரளா போய் பார்க்கும்போது பார்த்தா தர்கா பூரா பள்ளிவாசல் பூரா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி, ஏன்னா இங்க இதான் தர்கான்னு சொன்னோன்னே என்னடா ஐயப்பன் கோயில் மாதிரி இது தர்கான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா அங்கேயும் தூண்கள் எல்லாம் அப்படித்தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க சொல்றது பார்த்தா புலிகேசி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த தலையையும் இந்த உடலையும் ஒட்டிருங்க அப்படின்னு மக்களை முட்டாள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஒரு விஷயத்த ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி அந்த ஃபேக்டை மட்டும் மாற்றி சொல்லி ஏமாத்திடலாம். இல்லை உண்மையிலே வந்து யாராக இருந்தாலும் தமிழ் சூழலில் வாழ்ந்த மக்களுக்கு தூண்களை பார்க்கிற போது எப்படி மசூதிக்குள்ள தூண்கள் இருக்க முடியும், இயல்பா வரத்தான் செய்யும். இது கோயிலாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அப்போ வரலாற்றில் பின்னோக்கி நீங்கள் அந்த காயல்பட்டினம் மசூதியை காட்டுறப்ப அப்படியே இருக்குது, அதில் சிற்பங்கள் மட்டும் இல்லை தோழர் சொன்ன மாதிரி இஸ்லாமை பொறுத்தவரை வேலைப்பாடுகளோட அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த தூண்களை பார்க்கிற போது இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய தூண்களுக்கும் இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு தூண் என்ன வித்தியாசம்னா கோயில்களில் சிலைகள் இருக்கும். ஏன்னா அவர் நமக்கு வந்து இந்து வழிபாட்டில் சிலை வழிபாடு உண்டு, ஆனால் இஸ்லாமில் சிலை வழிபாடு இல்லை, அதனால உருவங்கள் இருக்காது. பெரும்பாலும் பூ வச்சிருப்பாங்க, பூவோடைய இது இருக்கும், வெறும் வாழையில இப்படி தூண்கள் பிளைனா இருக்கும், அல்லது சில பூக்கள் நிலா பிறை இது மாதிரியும் இருக்கும். இதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு. இதை வரலாற்று ரீதியாக போய் பார்க்கும்போது இஸ்லாம் எப்போ வந்தது, இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் எந்த நாட்டில் அரபி தேசத்துலன்னு வருது. அப்போ அரேபியர்களோடு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பு இருந்தே நமக்கு ஒரு உறவு இருக்கு. இல்லை எப்படின்னு கூட நம்ம சிகை கொற்றான் அப்படிங்கிற பேர் பார்க்குறோம். அது எகிப்திய பகுதியிலிருந்து நமக்கு இங்கேருந்து அங்கே போயிருக்கிறோம், அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். சங்க இலக்கியத்திலேயே வந்து யவனச்சேரிகள் தமிழ்நாட்டில் பூம்புகாரில் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். யவனர்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய கோட்டைகளில் அவர்கள் காவல் வீரர்களாக இருந்திருக்கிறாங்கன்றத சிலப்பதிகாரத்தை சொல்லுது. யவனர்கள் அப்படின்னா எகிப்தியர்களையும் அரேபியர்களையும் சொல்லக்கூடிய பொது சொல்ல இருக்கு. அப்போ அரேபியர்கள் வர்றது இங்கே வணிகத்துக்காக இங்கே வர்றது அப்படிங்கிறதும், இங்கிருந்து அவங்க வணிகத்துக்காக அரேபிய தேசங்களுக்கும் ரோமானிய தேசங்களுக்கும் தமிழர்கள் போவது அப்படிங்கிறது இயல்பாக இருந்திருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ இந்த அரேபியர்களும் தமிழர்களும் மாறி மாறி வணிக உறவுகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த அரேபியர்கள் குதிரையோடு வர்றாங்க, அந்த அரேபியர்கள் மதுசாடிகளோடு 2000 வருஷமா வர்றாங்க. அதே நம்ம இங்கிருந்து என்ன பண்றோம், மிளகு கொடுத்து விடுறோம். நம்ம இங்கிருந்து நம்மளுடைய விளைச்சலை அரேபிய தேசங்களுக்கு யவன தேசங்களுக்கு நம்ம கொடுத்து விடுறோம். இந்த பண்டமாற்ற உறவுங்கிறது 2000 வருஷமா இருக்குது. முத்துக்கள் ஆமா, நம்ம தமிழர்கள் இங்கிருந்து போறோம், அவங்க அரேபியர்கள் வர்றாங்க. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் என்கிற மதம் உருவானதுக்கு பிறகு அரேபியர்கள் குதிரையோடு சேர்த்துக்கொண்டு அவங்க இஸ்லாமையும் கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், குதிரையோட சேர்த்து அவங்க நமக்கு உங்களுக்கு குதிரை தேவைப்படுது, குதிரையை வாங்கிக்கிறீங்க. சிலருக்கு மார்க்கம் தேவைப்படுது, மார்க்கத்தை தமிழர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள்.
அப்படி நாம என்ன பண்றோம், இங்க இருந்து மிளகு கொடுத்துறோம். நம்மகிட்ட இருக்க பல கல்ச்சர் அவங்கள்ட்டையும் போயிருக்குது. அப்போ அது ஒரு பண்டமாற்ற உறவு தான். அப்ப நம்ம வந்து கருத்தளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கருத்தளி பண்பாட்டு முறையை அவங்க மசூதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையாத்த அவங்க அதை எடுத்துக்கிட்டு. அப்ப இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்ததுக்கு பிறகு நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம். குறிப்பா வந்து பார்த்தோம்னா குதிரை, குதிரை வந்து கடல் வழியாகத்தான் வந்ததுன்னு பட்டினப்பாளையில பாடல் இருக்குது. அப்போ அந்த குதிரை வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. குதிரை நமக்கு வந்து காட்டு விலங்கு இல்லை. எப்படி புலி நம்ம காட்டு விலங்கோ, யானை காட்டு விலங்கோ, அது மாதிரி காட்டில் நம்ம குதிரையை பார்க்க முடியாது. குதிரை நமக்கு இறக்குமதியான ஒரு விலங்கு. அப்போ அந்த குதிரை நமக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அரபு தேசங்கள்ல தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆவணப்படத்தில் பதிவு அவர் காட்சியை வைக்க முடியல. ஏன்னா கீழடியில முதல் முறையாக தென்னிந்தியாவில் அகழாய்வில் குதிரை கிடைத்திருக்குது. வேற எங்கேயும் கிடைச்சு குதிரைகளுடைய எலும்புகள் கிடைத்திருக்குது. அப்போ இந்த வணிகத்தினுடைய நீட்சியாக குதிரைகள் இங்க வந்து இறங்கி இருக்குது, அது இருந்திருக்குது அப்படிங்கிறதா. அப்போ காட்டில் இல்லாத ஒரு குதிரை எப்படி ஐயனாருக்கும் கள்ளழகருக்கும் வாகனமாச்சு, எப்படி முத்தாளம்மனுக்கு வாகனமாச்சு. இப்போ குதிரை வாகனங்களை எல்லா சாமிகள் நமக்கு வச்சிருக்குல்ல. அப்போ நம்மளுடைய சாமிகள் அரேபியர்கள்ட்ட இருந்து குதிரையை வாங்கி கொண்டது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் அரேபியர்கள்ட்ட இருந்து இஸ்லாமிய வாங்கி கொண்டார்கள். அப்ப நாம இங்க இருந்து கொடுத்து விடுறோம். இந்த விஷயம் எங்க பதிவாயிருக்குன்னு சொன்னா திருவாதிரை கோயில், அதையும் பதிவு பண்ணிருக்கோம். ஆனா நாங்க வெளியிடல ஸ்டோரியில. அது ஒரு ஸ்டோரி. திருவாதிரை கோயிலே பாத்தீங்கன்னாக்க அந்த கோபுரத்துல, ராஜகோபுரத்துல பாத்தீங்கன்னாக்க புட்டு, அதாவது இவர் மாணிக்க வாசகர் வந்து குதிரையை வாங்கிட்டு வந்த மாதிரி சிலையே இருக்குது. குள்ளா போட்ட ஒரு இஸ்லாமியர்கிட்ட குதிரை வாங்கிட்டு சிலை இருக்கு. இது இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த ஆதாரத்தை போய் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த கொடுக்கல் வாங்குற வரலாறுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல, அதன் விளைவாக கட்டிடக்கலை அப்ப எங்க வருது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல தான் இங்க வருது. 7ஆம் நூற்றாண்டு நமக்கு வந்து 10ஆம் நூற்றாண்டு சமண மதம், பௌத்த மதம் தமிழ்நாட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருக்குது. சங்க காலத்துல இருந்து இருக்குது. சங்க காலத்துல நமக்கு பௌத்தர் சமணர்களுடைய வருகை பற்றிய பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல சமணர்கள் பௌத்தர்கள் வீழ்ந்து போயிடுறாங்க. அவங்களுடைய மதங்கள் வந்து இங்க இல்லாம போயிடுது. அந்த சமயத்துல 8ஆம் நூற்றாண்டுல இங்க இஸ்லாம் வந்து இறங்குது. அப்போ இஸ்லாம் வந்து 8ஆம் நூற்றாண்டு பரவ போகும்போது கட்டடக்கலை, அப்போ பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும், திருமாலா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, மகாவீரா இருந்தாலும், சமணத்தினுடைய மகாவீரா இருந்தாலும் சரி, புத்தரா இருந்தாலும் சரி, அவருடைய கோயில் எப்படி இருந்தது அப்படின்னா குடைவரை கோயில். மலையை குடைந்து, இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் தான். மலையை குடைந்து கோயில் கட்டுறது. அப்போ கல்லால கட்டப்பட்ட கோயில்கள் கிடையாது. அப்போ 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த 8ஆம் நூற்றாண்டு வரையும் மலையை குடைந்து வரக்கூடிய கோயில்கள் தான் இருந்தது. அதனாலதான் சமண மதம் வேற மதம், பௌத்த மதம் வேற மதம், சைவ மதம் வேற மதம், திருமால் வைணவ மதம் வேற, இந்த மதங்கள் எல்லாமே வேற. ஏன்னா ஒவ்வொன்றையும் போட்டி போட்டு ஒவ்வொன்று எதிர்த்து கொண்டு நீங்க நம்ம பக்தி இலக்கியங்கள்ல படிச்சீங்கன்னா சமணர்களையும் பௌத்தர்களையும் வந்து புற சமயத்தவர்கள், அவர்கள் வந்து பொய் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மதத்திலிருந்து வெளியே வரணுன்ற அளவுக்கு பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி சமண பௌத்த மதங்கள் வந்து இந்த மதங்களை, வைதிக மதங்களை எதிர்த்து வளர்ந்த மதங்கள். ஆனால் கோயில் வரும்போது எல்லா கோயிலும் ஒரே மாதிரி. நீங்க உள்ள உள்ள போய் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருந்தா சைவ கோயில், மகாவீரர் இருந்தாருன்னா சமண கோயில், ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒண்ணுதான். அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த மலையை குடைந்து வரக்கூடிய இந்த கோயில் அமைப்பு அப்படிங்கிறது 10ஆம் ஒரு 5-6லயே வந்து கல் கோயில்கள் வந்துருது. அப்போ இந்த கல் கோயில்கள் உருவாகிற போதுதான் இஸ்லாம் இங்க வருது. அப்ப இஸ்லாமுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேணும் அப்படின்னா இஸ்லாமிய போய் கட்டிக்க முடியுமா? குதிரை வியாபாரிக்கு வந்தவருக்கு கொத்தனார் வேலை தெரியுமா? அப்ப இங்க யார் கொத்தனாரா இருக்கிறா, இங்க யார் கட்டட வேலை செய்யறாருன்னா அவருக்கு என்ன தொழில்நுட்பம் தெரியுமோ, ஐயா எனக்கு ஒரு கட்டி கொடுங்க அப்படின்னா அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து கோயில் கட்டுறவரா இருக்கிறார். அப்போ கோயிலை கட்டுறவர் அவர் என்னவா இருக்கிறாருன்னா மலையை குடைந்து அந்த முறையில இருந்து வெளியே வந்து கல்லால் கோயில் கட்டக்கூடிய கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி கல்லால கட்டக்கூடிய கோயில்கள் வரும்போது இஸ்லாம் அப்பதான் வருது. அப்ப இஸ்லாமுக்கு ஒரு வழிபாட்டு தலம் தேவைப்படுகிற போது கல்லாலான வழிபாட்டு தலங்கள், இஸ்லாம் பள்ளிவாசல்கள் அப்படித்தான் உருவாகுது. அப்போ இதை பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் கோயில்ல தூண்கள்ல சிற்பங்கள் இருக்கு, பள்ளிவாசல்கள்ல சிற்பம் இல்லை. இதுதான் இந்த ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒற்றுமை இதற்கு ஆதாரமா நம்ம தேடி போகும்போது, ஏன்னா நீங்க வந்து உடனடியாக ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டிட முடியுமா? நீங்க வேற நாட்டுல இருந்து வர்றீங்க, இல்ல ஒரு வேற மதம் உள்ள வர்றீங்க அப்படின்னா உடனே கட்டிட முடியுமா? நீங்க அரசர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அரசர்கள் மானியம் கொடுத்துருக்காங்க, அரசர் கட்டி கொடுத்துருக்காரு, பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. அதுல ஒரு இதைத்தான் நம்ம வந்து 1300 நாஞ்சில் நாட்டு மண் உதய மார்த்தாண்டன் அவன் என்ன சொல்றான்னா, இந்த பள்ளியை நான் தான் கட்டி கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கான். மருதுபாண்டியில் அந்த கட்டி கொடுத்துருக்காங்க, மருதுபாண்டியில் கட்டி கொடுத்துருக்காங்க. பல பாண்டிய மன்னர்கள் பல மன்னர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. பல பாண்டிய மன்னர்கள், இப்படி நாஞ்சில் நாட்டு மன்னர்கள், தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்கள், தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள்
இஸ்லாமியர்களுக்கும் பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்கிறார்கள். அவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாலான பள்ளிவாசல்கள் தான், அதுல கல்வெட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்படி தமிழ் மன்னர்கள் கட்டி கொடுத்த ஒரு பள்ளிவாசலை, கல்லாலான பள்ளிவாசலை ஆக்கிரமிப்பு என்று சொல்வது வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுடைய கூற்றாகத்தான் இருக்க முடியும். இப்போ இன்னொரு அம்சம் வந்து வழிபாட்டு முறையில், அதாவது நாகூர் ஆண்டவரை பார்க்க வந்து இந்துக்கள் போகிறதும், அல்லது அவங்க வந்து வேற மற்ற கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு வர்றது, இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். உங்கள் ஆவணப்படத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் வந்து ஒரே கோயிலுக்குள்ளேயே ஒரே கோயில், இந்து கோயில், அதுக்குள்ளேயே வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாடும் இருக்குது. இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வழிபாடு, அல்லது சிறு தெய்வம், காளி அப்படி எந்த பெயர் வேணாலும், மந்தையம்மன், ஆமாம், அந்த மாதிரியான வழிபாடும் இருக்குது. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் எப்படி அது ராமநாதபுரம் மாவட்டம் வைகை, அந்த ஊருக்கு பேரே வைகை. ஆமா, ஏன்னா அந்த வைகையோட நதி அங்கேயும் போய் அந்த கடல் வழியா சந்திக்கிற இடத்த சேர இடம், அது ஒரு இடம்னு நினைக்கிறேன். அது போனது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நவாஸ்கனியை பார்க்கறதுக்காக போயிருந்தோம், பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டு அங்கேயும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அதுதான் ரொம்ப உளவுடி ஆச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தர்கா பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. கிராமங்களில் பக்கத்தில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாதுங்கிற. ஆனால் ஒரே கோவில் வளாகத்துக்குள்ள முன்னாடி வந்து பத்திரகாளி அம்மன் கோயில், முன்னாடி வந்து தர்கா. அந்த அவரோட பேர் என்னன்னா முத்தாள ராவுத்தர். பக்கத்துல வந்து முத்தாளம்மன் இருக்காங்க. அவன் சொல்றான், அந்த பையன் கதை சொல்லும்போது, இவங்க வந்து ஒரு காலத்துல துறவி அங்க வந்தாரு, ஒரே வளாகத்துல துறவியா வந்தாரு, முத்தாள ராவுத்தர். அது என்ன கதைன்னா, முத்தாள ராவுத்தர் அதாவது என்னன்னா, அவங்க இங்க ஒரு துறவி அங்க வர்றாரு. வரும்போது நீ வேண்டா முன்னாடி இருக்காத, பின்னாடி போய் இருந்துக்க, என்னைய கும்பிட வர்றவங்க வந்து உன்னையும் கும்பிட்டுக்குவாங்க, அது ஒரு சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்லும்போது அவர் பின்னாடி போறாரு. அப்படியே அங்க ஐக்கியமாயிறாரு. அதனால எந்த இந்துக்கள் வந்தாலும், எந்த முஸ்லீம் வந்தாலும் முதல்ல பத்திரகாளியம்மனை கும்பிட்டு தான் பின்னாடி போவாங்க. முத்தாளம்மனும் முத்தாள ராவுத்தரும் ஒரு நண்பர்கள் மாதிரி, ரொம்ப இஷ்டமானவங்க, நண்பர்கள் மாதிரி. அதனால அவங்க முத்தாளம்மன், இவங்க முத்தாள ராவுத்தர். பூஜை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் மணியாட்டி எல்லாம் பூஜை பண்ணுவோம். இதே முறை அவங்க பின்னாடி போய் பாத்தியா ஊதி இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த இஸ்லாமிய அந்த தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஆனால் அங்கே யாருமே கிடையாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா, தர்காவை பராமரிக்கிற தனிப்பட்ட இஸ்லாமியில் யாருமே இல்லை. அதை பராமரிக்கிறது அந்த பூசாரி தான், அந்த கோயில் வளாகந்தேன், அந்த கோயில் பொறுப்புத்தேன், அந்த கிராமமே அதை கவனிக்குது. இப்போ அது தனிப்பட்டவருடைய கோயிலும் இல்லை, ஒரு கிராமத்தோட கோயில். அந்த கிராமத்தோட கோயில்ல இப்போ இந்த பத்திரகாளிக்கு பூஜை பண்றவர் தான் அங்கேயும் பூஜை பண்றாரு. ஓகே, இதெல்லாம் நம்ம டைஜஸ்ட் நம்மளாலே பண்ண முடியல. என்னடா இப்படி ஏன்னா இங்க முடிச்சிட்ட உடனே என்ன பண்றாரு, மக்கள் வந்து அந்த அளவுக்கு இணக்கமா இருக்கு. மக்களுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து எளிய மக்களுக்கு வந்து மதங்கள் இல்லை. நீங்க மதங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து மதங்கள் உண்டு. உச்சபட்சமா என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட உத்தரவு வாங்க வேண்டியதான், நான் இங்க எதா இருந்தாலும் செய்ய விட்டாரு. முத்தாராவத்துல உத்தரவு வாங்கிட்டு இருப்பேன், இங்க எதா இருந்தாலும் செய்வோம், கோயிலுக்கு எதாவது செய்வோம். இஸ்லாமியர்களும் வந்த உடனே பத்திரகாளன் கும்பிட்டு தான் தர்காவுக்கு போவாங்க. பதிவு பண்ணிருப்பாரு, அதையும் பதிவு பண்ணிருக்காரு. இதெல்லாம் உள்ளபடியே நாங்க வந்து இப்ப இந்த இதுக்குள்ள அரசியல் வந்த பிறகு உண்மையிலேயே பக்தி நிலவரம் என்னவாக இருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது, பக்தியாக பக்தர்கள் சரியாக சொல்ல வேண்டும்னா தமிழர்களாக, அது இந்து இஸ்லாம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒன்று கலந்து மிக தெளிவாக எந்த ஒரு அரசியல் வேறுபாடு திணிப்பு இல்லாமல் சுமூகமாக தெளிவாக வாழ்கிறார்கள். அரசியல் வந்த பிறகுதான் இந்த ஆவணப்படத்துடைய தேவையே எழுந்துட்டு தான் நம்ம பார்க்கணும். எனக்கு என்னன்னா, எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து அவர்கள் மதத்துக்கு வெளியே நிற்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வைணவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சமண மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மதத்தை தாண்டி வேற கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த எந்த சமயத்துக்குள்ளும் வராத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் இன்றைக்கு இந்து என்கிற பட்டியலுக்குள்ள தான் அவங்களும் நிற்கிறாங்க. அந்த மக்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான். அவர் முத்தாள ராவுத்தராக இருந்தாலும் சரி, முத்தாளம்மனாலும் சரி, நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாமியை எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி சர்ச்சை தாண்டி போனாலும் கும்பிட்டுட்டு போயிடுவாங்க, பள்ளிவாசலை தாண்டி போனாலும் கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மதத்திற்கு எல்லா மதங்களையும் அவங்களுக்கு வந்து சாமி தான் ஒரு இறைவன்கிறது ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்புறாங்க. எந்த சாமியாக இருந்தாலும் நமக்கு ஏதோ கொடுக்கக்கூடிய சாமியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய இருக்கும். அதனால எந்த சாமியும் அவங்க ஏற்றுக்கக்கூடிய இதாக இருக்கு. இதில் இந்த ஆவணப்படத்தில் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. ஒருத்தர் கடவுளாக வழிபடுறாங்க, அவர் வந்து 7 இந்த இந்து பெண்களை வந்து உயிரிழந்தவர், அவரை வழிபடுறாங்க. இன்னும் அவருக்கு வேண்டுதல் வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா, அது வந்து அது எந்த ஊர்ல? புதுக்கோட்டை மாவட்டம், காட்டுவாப்பள்ளி, திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நாங்கள் அதை சீனில் வைக்கல. ஆக்சுவலாக இங்கே கொடிமரம் பிரச்சனை ஒரு போய்கிட்டு இல்லை திருப்பங்கூடத்தில்.
இங்கே வந்து கொடிமரம் இருக்கக்கூடாது, இந்து முன்னணி அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கொடிமரம் அங்கே ஒன்று காட்டுவாப்புல பின்னாடியே ஒரு கொடிமரம், ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றணும். அந்த சந்தனக்கூடு விழா வைக்கும் போதெல்லாம் அந்த அந்த மரத்தில் வந்து கொடி ஏற்றுறது யாருன்னா இந்துக்களும் ஏற்றுவாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதாவது தர்காவோட காட்டுவா பள்ளிவாசல்ல அந்த கொடி ஏற்றுறாங்கல்ல, முஸ்லீம் தர்காவோட கொடி ஏற்றுற மரியாதையும் முறைமையும் யாருக்குன்னா இந்துக்கள் இருக்கு. குறிப்பாக முக்கொடுத்துறை சமூகத்துக்கு பொதுவாக கொடி ஏற்றுறது திருவிழா ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம கொடி ஏற்றுறோம் அப்படின்னா கொடி ஏற்றுறோம் அப்படின்றது திருவிழா ஆரம்பிட்டாங்கல்ல, அது போல அங்கே அது மாதிரி காட்டுவா பள்ளிவாசல் திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கொடி ஏற்ற அறிவிக்கணும். அந்த கொடி ஏற்றுற உரிமை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்து சமூகத்துக்கு தான் இருக்கு. அவங்க கொடி ஏற்றி தான் திருவிழாவே ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படியான இணக்கமான அந்த திருவிழா நடத்துறதே யாருன்னா இந்துக்கள் நடத்துறாங்க. காரணம் என்னன்னா அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் நடத்த போறோம், நீங்க அனுபவிக்கலன்னா உங்க விருப்பம் நடத்து. ஏன்னா அந்த 7 இந்து பெண்களை அந்த பெண்கதை என்ன, அதனோட வரலாறு என்ன, அது செவிவெளியே சொல்றாங்க. இந்து பெண்களை அதாவது இந்து பெண்களை யாரோ விரட்டிட்டு வர்றதாகவும், அந்த இந்து பெண்கள் 7 இந்து பெண்களையும் காப்பாற்ற போதுல வந்து அங்க அடக்கமாக இருக்கிற இறைநேசர் வந்து அந்த இந்து பெண்களை காப்பாற்ற அந்த 7 பெண்களை வந்து காப்பாற்ற வந்ததுல அந்த வந்தவர்கிட்ட இருந்து வெட்டுப்பட்டு அவர் அங்கேயே சாகுறாரு. அவருக்காக தர்கா எடுக்கப்படுது அப்படிங்கிறதான். அதனால நிறைய தர்காக்களை பற்றி இப்ப இந்த கோயில் தான் நம்ம வைகையில மட்டும்தான் நம்ம காமிச்சோம். இது மாதிரி கோயிலும் தர்காவும் ஒரே வளாகத்துக்குள்ள இருக்கு. திருவாரூர்ல இருக்கு. மதுரையில திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அங்க இப்போ திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. திரௌபதி அம்மன் கோயில் செவத்துலதான் இவங்க கொடிமரம் ஏற்றக்கூடாதுன்றாங்கல்ல. இந்த கொடிமரம் எங்க ஏறுன்னு கேட்டீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில்ல தான் அங்க இருக்கக்கூடிய திருவாரூர் அங்க ஒரு இஸ்லாமிய இறைநேசர் அடங்கி இருக்கிறாரு. அவரு கொடி ஏத்தணும்ல. அந்த கொடி எங்க ஏத்துறாங்கன்னா திரௌபதி அம்மன் செவத்துலதான் அவங்க கொடி ஏத்துறாங்க. அந்த கோபுரத்தின் ஒரு பகுதியில ஏத்துறாங்க. ஆமா, அது நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த அந்த ஊர்ல ராமரவிக்குமார் மாதிரி அப்போ இது இணக்கமா இருக்குது. அவங்க வந்து இஸ்லாமியர் வந்து அந்த திருவிழா ஆரம்பிச்ச உடனே கோயிலுக்குள்ள வர்றாங்க. பூசாரி வந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. வந்தோடனே கோயில் கருவறை அப்படின்னா கருவறைக்கு பக்கத்துலேயே ஒரு அடக்கத்தலை இருக்கு. கருவறைக்கு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே வந்து முன்னாடி ஒரு கொடிமரம் வந்துருக்கு போல இருக்கு. செட்டு போடணும்னால அதை எடுத்துட்டாங்க. செட்டு போடணும் அப்படின்னால அந்த கொடிமரத்தை எடுத்துட்டு எங்க கோயில் செவத்தில் ஏற்றிக்கணும். கோயில் செவத்துல அவங்களுக்கு ஒரு கொடிமரத்தை வச்சு கொடுத்து அதில் ஏற்ற விட்டு திரௌபதி அம்மன் கோயில் செவத்துல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய கொடி வந்து ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அது அதே திருவாரூர்ல தான் நமக்கு வந்து ஒரு சிவன் கோயில்ல மேல குதிரை வாங்கிட்டு வர அரேபியருடைய உருவம் இருக்குது. இன்னும் நாங்க ராம்நாட்டில் இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்க வந்து கோபுரத்துல ஒரு இஸ்லாமிய புலவருக்கு சிலை இருக்கு. அது முருகன் கோயில், குறிப்பா முருகன் கோயில். ஏன்னா முருகன் அதாவது முருகனை புகழ்ந்து பாடிய ஜவாது புலவர் அருணகிரி பாட்டுக்காரல, அது போல அந்த புலவர் பேர் என்ன? ஜவாது புலவர். ஜவாது புலவருக்கு கோயில் முருகன் கோயிலோட கோபுரத்துல சிலை வச்சிருக்காங்க. 2000 பிறகு கட்டப்பட்ட கோயில்கள்லயுமே கூட முருகன் கோயில்லையுமே இப்படி வந்து இணக்கம் இருக்கிறத பாக்குறோம். இந்த இணக்கம்ங்கிறது தன்னியல்பாவே இருக்குது. அதனாலதான் இந்த சமூக மக்களுக்கு வந்து நீங்க எந்த சாமியா கொண்டு, அது வந்து நீங்க நொண்டி சாமியா இருந்தாலும் அவங்களுக்கு சாமி தான், 10 கை இருக்கிற பத்திரகாளியா இருந்தாலும் அவங்களுக்கு சாமி தான். அவங்களுக்கு எதுவுமே பாரபட்சம் கிடையாது, எல்லாத்தையும் கும்பிட்டுக்குருவாங்க. அது மாதிரிதான் அவங்களுக்கு வந்து வேப்ப மரத்து அடியில் இருக்கிற அம்மனும் அவங்களுக்கு சாமி தான், வேளாங்கண்ணி அவங்களுக்கு சாமி தான், அவங்களுக்கு அல்லாவும் சாமி தான், ஆதிசிவனும் அவங்களுக்கு ஒரே சாமி தான். பொதுவா வந்து இந்து முன்னணியினர் இப்ப ராமரவிக்குமார், அர்ஜுன் சம்பத், ராமகோபாலன் அவர் இறந்துட்டாரு, இப்ப இருக்கிற காடேஸ்வரா சுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே சொல்றதுன்னா ஏன் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம் கூட அதுதான். ஒரு இந்து அவன் வந்து இந்த மாதிரி மத வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டான், எந்த கடவுள்னாலும் வணங்குவான். இது ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்குதா, இது ஒரு கிறிஸ்தவன்கிட்ட இருக்குதா? ஒரு இந்து ஆட்டோவை பாருங்க, அதில் வந்து 786 இந்த இஸ்லாமிய அடையாளமும் இருக்கும், ஒரு சிலுவை இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ஒரு பிள்ளையாரும் இருக்கும். இப்படி இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அப்படி வந்து வழிபடுறாங்களா? நியாயமான கேள்வி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கும் பதில். அதுக்கு மாங்குளம் பதிவு சொல்லலாம். மாங்குளம் ஒரு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள மாங்குளம் பதிவு. அந்த நம்ம பூச்சி பரலாம் வாங்கி திம்பாங்களான்னு கேட்குறாங்க இல்லையா, அதை அங்கே திங்கிறாங்க. எப்படின்னா எப்போ வந்து மந்தை கோயில் கட்டப்பட்டதோ அப்பயே வந்து தர்காவும் கட்டப்படுது, அதாவது பள்ளிவாசம் கட்டப்படுது. ஓகே, மந்தை கோயில்னா அங்க ஊர் தெய்வம் கருப்பசாமி கோயில், மந்தை கருப்பசாமி கோயில் அங்க கட்டுறாங்க. அப்பயே இவங்க இதையும் கட்டுறாங்க. அந்த கிராமத்தோட வரவு செலவு கணக்கு பாக்குறது யாருன்னா நோட்டக்காரன்னு சொல்லுவாங்க. அதையும் அந்த கிராமத்தோட தலைமை கர்த்தாவா இருந்து அவங்க தான் பாக்குறாங்க. அதை தாண்டி அந்த கோயில் பங்குனி திருவிழா நடக்கிற கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முஸ்லீம் பெண்கள் கும்மி அடிக்கிற கலாச்சாரத்துல அவங்களும் கும்மி அடிப்பாங்க. இவங்க பூஜை பண்ண பொங்கல், அந்த சாமி பொங்கலை ஒரு மரியாதையாக பரிவட்டங்களோட மரியாதையாக அவங்க என்ன பண்றாங்க, மாங்குளம் இஸ்லாமிய தர்காவுக்குலாம் கொடுக்குறாங்க.
அதை வாங்கி அவங்க உண்றாத மரபா கருதுறாங்க, மரியாதையா கருதுறாங்க. இவங்க சொல்றாங்கல்ல நம்ம பூஜை பண்ண பொருள் தொடுவானான்னு சொல்லிட்டு தொடுறாங்க. சாதாரண மக்கள் இருக்குது, அது மேலளவு சென்னாரம்பட்டி பல்வேறு சென்னாரம்பட்டிலாம் அதெல்லாம் ஸ்டோரி வைக்கவில்லை. சென்னாரம்பட்டில் எப்படின்னாக்க மாமன் மச்சன் உறவாக பங்காளி உறவாக பத்திரிகையில் தாய்மாமை முறையில் வந்து இஸ்லாமியருடைய பேர்களை போடுறதும் அவங்களோட கல்யாணத்தில் இவங்களுடைய கல்லர்களோட குறிப்பாக நான் சொல்றது பூராமே முக்குளத்தோர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னைக்கு மாலிகை ஜாதின்னு சொல்ல முடியாது, அவங்க தான் இந்த இஸ்லாமியரோட பார்த்தீங்கன்னாக்க எங்கே இடங்கத்தாலும் நெருக்கமாக இருக்காங்க. சென்னாரம்பட்டில் அந்த பத்திரிகைகளில் அப்படி பேர்களுடைய வழக்கம் இப்பயும் இருக்கு. அந்த பத்திரிகை இப்போ 2025 பத்திரிகைகள் கூட ஆதாரம் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அந்த இது கூட நாங்கள் சேர்க்கல, இந்த படம் லென்த்தா போகுன்றதுக்காக. இந்த கேள்வி நானும் சாந்திரிகிட்ட கேட்டேன். ஐயா இந்த மாதிரி யோசித்து பார்த்தா இஸ்லாமியர்கள் இந்து கோயில்களை இந்து கடவுள்களை வணங்க மாட்டார், வேணும் அவங்க வந்து நிற்பாங்க. ஆனால் இந்துக்களாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் வணங்குறாங்க அப்படின்றப்போ அவர் சொன்னார்னா அவர் மதங்களுக்கு வெளியே இருக்கிறார்கள், அல்லது மதங்கள் நிறுவனமயப்பட்ட மதங்களுக்குள் அவங்க இன்னும் பொருந்திக்கல, அவங்களுக்குன்ற ஒரு வேத நூலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு பௌத்தர் சிவனை ஏற்றுக்கொள்வார், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு சைவர் பௌத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரை போய் வழிபட மாட்டார். அப்போ இந்து என்று ஒரு வகைப்பாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ளேயே இப்படியான கடவுள் அவங்க ஒரு நிறுவனப்பட்ட மதத்தை ஏற்றுக்கொள்கிற போது இன்னொரு இந்து மதத்துக்குள் இருக்கிற இன்னொரு கடவுளையே அவர்கள் ஒரு வைணவர் சைவ கடவுளை வணங்க மாட்டார். அப்படி அவர்கள் எல்லாம் ஒரு ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு மார்க்கத்தை அவர்கள் ஒரு மதத்தை, அந்த மதத்தினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னொரு மதத்தினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல இஸ்லாம் ஒரு மார்க்கம், அது என்ன சொல்லுதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதை தான், எப்படி சைவருக்கும் பௌத்தருக்கும் சமணருக்கும் அவர்கள் மதத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு உரிமை இருக்குதோ அது மாதிரி இஸ்லாமியருக்கும் இருக்குது அப்படிங்கிற. அதை இன்னொன்னும் கூட என்னன்னா ஹலால் பண்றத சொல்லுவாங்க. நீ போய் ஹலால் பண்ற கடையில் போய் சாப்பிட்றிய, அவன் என்னைக்காவது சாமியோட பூஜையை சாப்பிட்றான்னு அப்படி நிறைய இருக்குது, வாங்கி சாப்பிட்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி வாங்கி சாப்பிடலை அப்படின்னு சில இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இந்துக்கள்லாம் ஒரே இந்துக்களாக இருந்தாலும் கூட பாண்டிசாமி கருப்பணசாமி எல்லா சாமியும் நம்ம சாமி கறி சாப்பிடுவாங்க. கறி சாப்பிடாத இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்மள இந்து தானே நீங்க சாப்பிடலாம்ல, இந்துவுடைய படையல் தானே அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறவாங்களா? ஏன்னா அது அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அந்த உணவு, அவங்க மதத்துல அல்லது அவங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கத்துக்குள்ள அது தடை செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி இவர்களுக்கு இந்தந்த உணவுகளை இந்தந்த படையல்களை சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி பன்றிக்கறியை சொல்லுவாங்க. நீ சொல்ற நம்ம கெடா ஏத்துக்கிற வந்து பீஃப் சாப்பிடுவான், நீ பன்றிக்கறி சாப்பிட வைப்பானா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீ வந்து அவன்கிட்ட பன்றி கொடுத்து சாப்பிடுவான், கண்டிப்பாக பன்றிக்கறி கொடுத்தா சாப்பிடுவானான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம ஊரில் வெள்ளைப்பூடு சைவம் தான், அசைவம் தானே சைவம், வெள்ளைப்பூடு மண்ணு கீழே விளையிற கிழங்கு, இதை சாப்பிடாத இந்துக்கள் நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம் இல்லையா? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்போ அவர் நம்ம அதை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க, இதெல்லாம் சைவம் தானே, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க நம்ம கேள்வி. அவர் நம்புறாரு, அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கிறோம். இன்னொன்னு, எப்படி இஸ்லாமியர்கள் வந்து சுன்னத் பண்றாங்களோ அதே போல வந்து இந்துக்களும் குறிப்பாக வந்து புறமலை கல்லர்கள் அவங்களும் இதே பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்களும் இதை வந்து மார்க்க கல்யாணமா? பாவல் பாரதி அவர் எழுத்தாளர், அவர் தான் அது இன்னமும் கூட கம்பம் பள்ளத்தாக்கு அவருக்கு நடந்திருக்கிறது முக்கியம். அவர் நம்ம பேடுதா பார்த்தீங்களா, அவர் சொல்ல செய்யப்பட்டிருக்கு. இப்போ சொல்றாங்கல்ல பேண்டை துப்பாயில சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன செய்வாங்க? அவர் இந்து பிறப்பால பிரமல கலர் முக்குளத்து சமூகம் என்ன சொல்ல போனா, அவர் ஒரு எழுத்தாளர் ஆய்வாளர். அப்ப அவர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க உள்ள பக்ரீத் தான் இங்க நான் பாண்டி கோயில கடா வெட்டுறோம், இங்க உள்ள பாண்டி கோயில கடா வெட்டுறதும் அங்க பக்ரீத், என்ன சுன்னத்து, அது என் கல்ச்சராகவே இருக்குது. எங்களுக்கு அவங்களுக்கு சுன்னத்து, எங்களுக்கு மார்க்க கல்யாணம். அதே மாதிரி தலாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓ, மார்க்க கல்யாணம், மார்க்க கல்யாணம் கவுலுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நாங்க கெடா வெட்டுன்னு சொல்றோம், அவங்க அதான் அவங்க நம்ம வந்து கெடா வெட்டுன்றோம், அவங்க பக்ரீத்ன்றாங்க. நாம வந்து அவங்க சுன்னத்துன்றாங்க, நாம மார்க்க கல்யாணம் அல்லது கவுரு எடுப்புன்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க வந்து முத்தலாக்குன்னு சொல்றாங்க, நம்ம துரும்ப கிள்ளி போட்டு டைவர்ஸ் பண்ணி முடிச்சுக்கிறோம், மன உரிமை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. இஸ்லாமியருக்கும் இஸ்லாமியர் அல்லாத தமிழ் சமூகத்துக்குமான அவர் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான், இதுக்காக சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய புழங்குகிற பண்பாடு எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது, அதுல அந்த உறவு சொல்லி அழைக்கிறது. பிரமணைக்கண்டர்கள்ல இஸ்லாமியர்களை சியான் என்று அழைக்கிற வழக்கம் இருக்கு. வேற யாரையும் சியான் அவங்க அழைக்கிறாங்க, சியான் தாய்வழி உறவத்தை அப்படி அழைக்கிறாங்க. அதுலயும் மேலூர்ல போயிட்டோம்னா மானியா இல்லையா, மானியாங்கிற சொல்லு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ரபி கூட சொல்லுவாரு, பங்காளி உறவு முறையில் இந்த மானியாங்கிற சொல்ல எப்படின்னு எழுத கூட முடியாது.
நீங்க எழுத நினைச்சா கூட சரியா அதை எழுத முடியாது. மானா அப்படின்னு சொல்லலாமே தவிர எழுத்துல கூட கொண்டு வர முடியாது. அப்படி மானாங்கிற சொல் அதை யார அவங்க அப்படி சொல்லி பயன்படுத்துறாங்கனாக்க முத்திரை சமூகம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க மானா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப பங்காளி உறவு முறை. முக்குளத்தோர மாமா மச்சனு மானா என்ன சொல்றேன்னா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்றோம்ல, பெரியப்பா உறவு அதே பங்காளி உறவு முறைன்னு சொல்றோம். மானானாலே அது முத்திரை சமூகம் குறிப்பா. அவங்க வந்து இஸ்லாத்தோட நாம நேரடியாவே அவங்கள பார்த்துருக்கோம், அதனால அதுக்கு பழக்கம் பண்றாங்க. இவங்க வந்து ஆசாரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்பன் முறை, ஆத்தா சின்னத்தா பெரியத்தான்னு கூப்பிடுவாங்க. நாயக்க சமூகத்தை வந்து அவங்களையும் மாமா மச்சன்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அது வந்து ராஜா முகமது நாடக கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதை தெளிவா எந்தெந்த சாதி சமூகங்கள் முஸ்லாம்களோட என்ன உறவு இருப்பாங்கன்றத தெளிவாகவே அதில் சொல்றேன். இப்போ நீங்க இப்போ ஒரே நீங்க கோனார் இருக்கிறாங்க, முக்குளத்தோர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து சியான் கூப்பிட மாட்டாங்க. ஒரே சமூகம் தான், அவங்கள மானான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த உறவு ஏன் இஸ்லாமியருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லோரும் ஒரே ரத்த உறவா இருந்து கிளைந்து பிரிந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் அதில் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஸ்டோரி இதில் இன்னொரையும் சொல்லிடுறேன். அப்போ இந்த உறவுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், இந்தந்த சமூகங்களுக்கு இவர் மாமே, இஸ்லாமியர் வந்து இந்த சமூகத்துக்கு மாமா, இந்த சமூகத்துக்கு வந்து இஸ்லாமியர் வந்து பங்காளி முறை வருதுன்னு சொல்றோம். இது நடக்குன்னு வச்சுங்களேன், சாமிக்கு இருக்க முடியுமா? சேக்கிப்பட்டியில் இருக்கக்கூடிய முத்தாலம்மனுக்கு அங்க இருக்க ஒடுங்காக்கூடியார் அன்னை, சொந்த அன்னை பேர் என்ன, ஒடுங்காக்கூடியாருங்கிற ஒரு இறைநேசர் அடங்கி இளைநேசர், அது ஒரு இறைநேசர். ஆமா, இஸ்லாமியர் அங்க துறவி. சேக்கிப்பட்டியில முத்தாலம்மன் கோயில் இருக்கு, பக்கத்துல ஒடுங்காக்கூடியாருன்னு ஒரு தர்கா இருக்குது. சாமி அந்த முத்தாலம்மன் அப்படின்னு முத்தாலம்மன் அல்லது முத்துமாரியம்மன், அந்த முத்தாலம்மன் என்ன சொல்றதுன்னா, ஒடுங்காக்கூடியார் என்னுடைய அன்னை. அந்த ஊர்ல கோயில் காலை, இப்ப நமக்கு கோயில் காலைங்கிறது ஜல்லிக்கட்டு காலை. ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துவோம்னா, ஆமா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம முதல் காலை அவுத்து வருது கோயில் காலை, அது அந்த ஊருக்கு பொதுவான கோயில் காலை. அப்ப அந்த காலை எங்க இருந்து வருதுன்னா பள்ளிவாசல் காலை. பள்ளிவாசலுக்கு பட்டம் கட்டி பள்ளிவாசல்ல இருந்து வருது. அப்ப அந்த நம்ம படத்துல வைக்கல, ஆனா தனியா நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஏங்க இந்த மாதிரி சாமிக்கு தானே கோயில் காலை வைப்போம் அப்படின்னப்ப அந்த சாமி வந்து சாமியாடி சொல்லிச்சான், முத்தாலம்மன் வந்து சொல்லிச்சான், எங்க அண்ணன் ஒடுங்காக்கூடியார் இருக்கும்போது அவருக்கு தான் பட்டம் கட்டணும், அவருக்கு தான் கோயில் காலை வளர்க்கணும் அப்படின்னு சாமி எங்க அண்ணனு கேட்டுங்க. அதாவது ஒரு இஸ்லாமியர் சாமிக்கு அண்ணனா இருக்குது. அடுத்து நம்ம இங்க வைகைக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், முத்தாலம்மன் அவத்தர் நண்பர், சாமிக்கு நண்பரா இருக்கிறாங்க. அதே மாதிரி கருங்காலக்குடி வந்தோம்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற அன்னை மக்கள் சாமி வந்து இஸ்லாமியர் அன்னை மக்கள். அதாவது உள்ள குறி சொல்றாங்க, அதுல அந்த படத்துலையும் பார்ப்பீங்க, உள்ள குறி சொல்லிட்டு அவங்க காரணத்தை அந்த சொந்த பந்தம் சொல்லிட்டு வெளியே வரும்போதே எங்கப்பா எங்க அன்னை மக்க அப்படின்னு கேட்பாங்க. சாமியார் அவர் சாமி வந்து சொல்றாரு, மனிதனாக வரல, சாமி வந்து சொல்லும் போது எங்கப்பா எங்க அன்னை மக்கன்னு கேட்கும்போது இஸ்லாமியர் பத்தம் கேட்கறாங்க. அப்ப இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு மட்டும் வந்து இஸ்லாமியர் உறவா இல்ல, கும்பிடுற சாமிக்கே வந்து இஸ்லாமியர் யாரா இருக்கிறாங்க, அண்ணனாவும் மாமனாவும் நண்பராகவும் இருக்கிறாங்கன்ற வரலாறை இந்த ஆவணப்படத்துல பதிவு செஞ்சிருக்கோம். அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து இருந்துச்சு. ஏங்க நாங்க பேட்டிக்காக நம்ம ஆவணம் இல்லை, என்னமோ ஆவணப்படத்துக்காக வந்திருக்கீங்க, அதனாலதான் எல்லாம் சொல்றோம். அதனாலதான் நான் வந்து இந்து முஸ்லீம்னு சொல்றோம். இல்லைன்னா வந்து அவரை மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஆமா, இதுதான் இப்படிதான் உறவு முறையே எங்களுக்கு. அதாவது நகரத்துக்குள்ள என்னன்னா, நகரத்துக்குள்ள வரும்போது நம்ம இங்க சாதி இல்லாம போயிடுது. அப்படிங்கிறப்ப ஒரு இஸ்லாமியரை பார்த்து இயல்பா நம்ம பாயின்னு கூப்பிடுறோம். ஆனா கிராமங்கள்ல நமக்கு தெரியும் சாதிகள் இன்னைக்கு இருக்குது. அந்த சாதிகளோடு புழங்கும் போது அவங்க வந்து பாய் நாங்க கூப்பிடுற வழக்கம் கிடையாது. கிராமங்கள் இன்னைக்கும் போனீங்கன்னா மாமே மச்சாங்கிற உறவு தான் இஸ்லாமியர் இருக்குது. அவர் யார் என்று தெரியாத ஒரு நகரத்துக்கு வரும்போது பாய் ஆயிடுறாரு. இன்னொரு வரலாற்று விஷயத்தையும் பேச, இதுல என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த அளவிற்கு வந்து ஒரு கலாச்சார பிணைப்பு அல்லது வந்து மதங்களை கடந்த ஒரு பிணைப்பு மக்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இது திருமண உறவுகளில் இதெல்லாம் பிரதிபலிக்குமா? அதான் நம்ம சொன்னோம்ல, இப்போ பிரமணை கடவுள், இப்போ திருப்பரங்குன்ற சிக்கந்தார் மலையான் கூட்டத்திலேயே அங்க இருந்த பங்காளி முறை உறவுன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லணும்ல, சிக்கந்தர் வந்து பிரமணை கடல்கள்ல திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப திருமண உறவு இருந்திருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருவேளை ஏன்னா இஸ்லாமியரா மாறினதுக்கு பிறகு அந்த திருமண உறவு நீடிச்சிருக்காருன்றலாம் ஆய்வுக்குரியது. ஆனா எல்லாரும் ஒரே உறவா இருந்து திருமணம், ஏன்னா நீங்க இஸ்லாம் மதம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுக்கு வருகிறது, இந்தியாவுக்கு குறிப்பா தென்னிந்தியாவுக்கு வருகிறது. அப்போ 3 வழியில இஸ்லாம் வந்து நமக்கு வந்திருக்கணும். ஒன்று, அந்த மதத்தின்பால் ஈர்க்கப்பட்டு மார்க்கம், அந்த இஸ்லாம்ங்கிற மதம் கொள்கை ரொம்ப பிடிச்சிருந்து அதை ஏற்றுக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சான்றுகள். நாங்கள் பல தமிழி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய மலைகள், 2000 வருஷம் பழமையான மாங்குளம் உங்களுக்கு தெரியும் கல்வெட்டு இருக்குது, தமிழ் கல்வெட்டு இருக்கு. அதே மாதிரி அரிட்டாப்பட்டியில் தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு, கருங்காலக்குடியில் தமிழ் கல்வெட்டு இருக்கு. இதெல்லாம் 2000 வருஷமா இருக்கக்கூடிய ஊர்கள் மதுரையில்.
இந்த ஊர்கள் எல்லாமே அந்த மலைக்கு கீழே தர்கா இருக்கு. அப்ப என்ன தர்கா இருக்கு. காளிங்கன்கிற ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, சமண மதம் போனதுக்கு பிறகு அந்த மதத்திலிருந்து அப்போ வேற மதத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சமணர்கள் அவர்களுக்கு ஒத்து போற ஒரு மதமாக இஸ்லாம் இருந்திருக்குது. அதனால சமணர்கள் இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு சான்றாத்தான் சமணர்கள் இருந்த மலைகள் எல்லாம் அங்க வந்து ஒரு அவுளியா, அங்க வந்து ஒரு இஸ்லாமிய இறைநேசர் இருக்கிறாரு. அப்போ இந்த டிரான்சிஷன் நடந்திருக்கலாம். உச்சபட்சமா பிராமண சமூகமும் இஸ்லாத்தை தழுவதற்கான ஆதாரத்தை சொல்றாரு. அந்த தர்காக்களை பாத்தீங்கன்னாக்க கறி விருந்து கிடையாது. இப்ப ஆமா இங்க வந்து எல்லா தர்காலையும் கறி விருந்து சொல்றோம்ல, கறி இஸ்லாமிய அந்த கந்திரி வந்து அங்க கிடையாது. அவங்க வந்து பிராமணர்களா இருந்து இஸ்லாத்தை கந்துரிங்கிறது அங்க வந்து படையல் போட்டு எல்லா படைகளும் நமக்கு வந்து சங்க இலக்கியத்திலே பார்த்தோம்னா மரிப்பொலி இருக்கு, மலர் பலியும் இருக்கு, பூவும் பலி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தர்காவில் போனோம்னா மரிப்பலியும் அங்க இருக்குது, அதுக்கு பேர் கந்துரி. அதே மாதிரி சைவ படையிலும் இருக்குது. ஏன்னா பிராமணர்கள் போயிருப்பாங்க. இப்போ பிராமணர்கள் போயிருப்பாங்கன்னா அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்கனால அந்த தர்காகளில் அசைவம் கிடையாது, அவர்களுக்கு சைவம் படைக்கிற வழக்கம் இருந்திருக்குது. அப்போ ஒரு அந்த தர்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கல்ச்சர் அதுக்குள்ளே புலங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இறுதியாக வந்து இந்த ஆவணப்படம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கல்களும் இருந்திருக்கும் இல்லையா? அது என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு, வேற என்ன நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிங்க? இதிலிருந்து நீங்கள் இப்போ ஆவணப்படத்தில் வந்ததை விட நீங்கள் உள்வாங்கினது கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும். ஃபீல்டுக்கு போகிறப்ப அவ்வளோ விஷயங்களை நமக்கு வந்து நீங்கள் உள்வாங்கின விஷயங்கள் என்ன, சந்தித்த சிக்கல்கள் என்ன? உண்மையை சொல்லணும்னா மக்கள்கிட்ட போகும்போது எந்த சிக்கலுமே எங்களுக்கு இல்லை. அவங்க இப்படி ஆவணப்படத்துக்கு பதில் சொல்கிறதுலேயும் அவங்களுக்கு சிக்கல் இல்லை. அங்கே வழிபடுற அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அங்கே போய் எந்த நெருக்கடியும் சந்திக்கவும் இல்லை. கிரவுண்டில் நாங்கள் போய் பார்க்குற பொழுது அது கேரளா வரைக்குமே சொல்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமியர்களும் எந்த ஒரு பிரச்சனையும் முன்முடிவு இல்லாமல் எந்த ஒரு பயந்து ஓடாமல் போயிட்டு இருக்காங்க. சாதாரண மக்கள்னு சொல்கிறாங்க. அரசியலாக நாங்கள் போகும்போதே சிக்கல் ஏற்படுது. அதை வந்து குறிப்பாக நீதிமன்ற வழக்கில் விட்டு நாங்கள் இந்த இதில் பேட்டில் கூட எங்களால் விரிவாக சொல்ல முடியாத சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஒரு நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் அது சம்பந்தமான லீகலாக சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள வழக்கறிஞர்கள், குறிப்பாக அறிமுறை நீதிபதிகள் அதற்கு விளக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா விமர்சிக்க எல்லாத்துக்கும் உரிமைகளும் அது சொல்கிறாங்க. அப்புறம் வழக்கமான எல்லாருக்கும் வர நெருக்கடி நிதி நெருக்கடி. அது வந்து நாங்கள் திட்டமிட்டது ஒன்று. சரி, ஒரு தமிழர்கள் வாழ்வில் இஸ்லாம்லேயே அந்த படத்தை ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக தமிழர்கள் வாழ்வில் இஸ்லாமத்தோடைய எப்போ வருகை வந்தது, தர்காக்கள்லாம் வந்து என்னென்ன வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். ஆனால் அது திருப்பங்கொண்ட இஷ்யூவை கொஞ்சம் எடுத்து அது திருப்பங்கொண்ட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மயமாகப்பட்டு அது பெரிய கலவர சூழல் உருவாகும் போது எங்களுக்கு இதெல்லாம் உண்மைதானான்னு ஆய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் அதில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியுமே கொஞ்சம் கூடுதலாகவே எங்களை என்ன சொல்கிறது சத்துக்கு மீறின விஷயத்தை பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து இதில் போன ட்ராவலில் எங்களுக்கே ஒரு இந்த கல்ச்சர் பற்றி ஒரு பண்பாடு பற்றின ஒரு பெரிய எக்ஸ்போஸ் அது கிடச்சிதுங்கிறது ஒரு பெரிய மனநிலை. இந்த ஆவணப்படம் வந்து அந்த ஒரு மனநிலை கொடுத்துக்கிறது. அது மட்டும் அதெல்லாம் தாண்டி தமிழர்களாக மதங்கள் எல்லாம் அப்பாற்பட்டு தமிழர்களாக அவங்க எப்படி ஒன்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்ளபடியே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் தான் நம்ம தமிழ்நாட்டோட வரைபடத்தோட ஒரு அடையாளமாக மக்கள் பார்வைக்கு விடுவதை சரி நினைக்கிறேன். இந்த பயணத்தின் வழியாக பல படிப்பினைகள் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கம்ங்கிறது என்னங்கிறத சொல்லணும் இந்த படத்தில் அப்படிங்கிறதான் ஒரு தீர்க்கமான ஒரு இதுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, இஸ்லாமியர்கள் இப்போ 100 பேர் இருக்கிறோம். 100 பேரில் 97 பேர் ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, 3 பேர் இஸ்லாமியராக இருக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த 3 பேர் எப்படி இந்த 97 பேரோட ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து மத நல்லிணக்கம்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. இந்த 97 பேர் இந்த 3 பேரோட எப்படி ஒத்துமையாக இருக்கிறாங்க அதான் மத நல்லிணக்கம். ஏன்னா இந்த 3 பேர் ஒரு சிறுபான்மை சமூகம் வேற வழியே இல்லை, 97 பேரோட ஒத்துமையாக இருந்துதான் ஆகணும் இல்லையா? இதை மத நல்லிணக்கம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் ரோஸ் மில்க் கொடுக்கறது, சீர் கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வெள்ளங்காலங்களில் பேரிடர் காலங்களில் வந்து உதவி செய்யறது, இது இல்லை. அதை அவங்க இயல்பாகவே செய்வாங்க. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு கூட கொடுத்ததெல்லாம் இருக்கு. நீங்க இப்போ நீங்க கிராமங்களில் போய் கோயிலில் போய் பாருங்க, எல்லா கல்வெட்டுலையும் முத்தாளம்மன் கோயில்ல 2வது வகைராவே யாருன்னா இஸ்லாமியர். 2வது வகைராவே அந்த கோயில் கட்டினது இருக்குங்களா, கோயில் கட்டு யாரா கட்டி கொடுத்துருக்காங்கன்ற டொனேஷன் இருக்குங்களா, அது ஒரு இஸ்லாமியர் எல்லா கோயிலும் இருப்பாரு. ஒரு இஸ்லாமியர் 2 இஸ்லாமியராவது இருப்பாங்க. அதில் எல்லாம் சேர்ந்து தான் கட்டுறாங்க. அதே மாதிரி தர்கா கட்டுறதையும் அந்த கோயிலில் வந்து தர்காவையும் சேர்ந்து இந்துக்களும் சேர்ந்து கட்டி கொடுக்குற இதெல்லாம் இருக்கு. நாகூர் ஆண்டவர்லேயும் அங்கே இருக்க ஒரு மினாரை வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால கட்டுமானத்துல எதுவும் இல்லை. அப்போ நல்லிணக்கம்ங்கிறது என்னன்னா இது இல்லை.
இந்த 97 பேர் மிச்சம் சிறுபான்மையா இருக்கிற அந்த 3 பேரை எப்படி அண்ணன் தம்பியா வச்சிருக்கிறாங்க, எப்படி மாம மச்சான வச்சிருக்கிறாங்க, எப்படி அவர்களை அரவணைத்து வைத்திருக்கிறார்கள், இந்த பண்பாடு எப்படி தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருக்குது, இதை சொல்வதா மத நல்லிணக்கமே தவிர இந்த 3 பேர் எப்படி ஒட்டிட்டு இருக்கிறாங்கன்றது இல்லை. இந்த 97 பேருடைய பண்பாடு தான் இந்த தமிழ் நிலத்தினுடைய பண்பாடு. அதனால சொல்றோம், நாங்க தமிழ்நாடு என்பது மத நல்லிணக்கம் தாய் நிலம் அப்படி சொல்லலாம். அதில் இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ரொட்டி துண்டுக்காக மதம் ஆயிட்டாங்க, வாளுக்கு பயந்து மதம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. ஒருவேளை 800 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஒருவேளை வாளுக்கு பயந்து மதம் மாறா இருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 60-70% இஸ்லாமியரா எல்லாம் மாறி இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கும் கூட 16% இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அப்ப அந்த வரலாற்று திரிப்பு இருக்கு இல்லையா, நம்ம அதில் அந்த சூழ்ச்சிகளாம் கூட நாங்கள் இந்த டிராவலில் போய் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நாகர்கோவில்ல இந்து முறைப்படி மியூசிக் இசை பண்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இது என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம், ரொம்ப ஒரு விஷயம் புரிஞ்சு, நிறைய பேர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் பெரும்பாலும் இஸ்லாம் மாறிப்பாங்க. அந்த கருத்து இந்த டிராவல் வழியாக முற்றும் மூலமாக உடைஞ்சிருக்கிறது. அது உண்மைதாங்கள மாற்றிக்கிறது இல்லை, அது ஒரு 10% இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக மாறுது. ஆனா பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்றோம் இல்லையா, அது கவுண்டரா இருக்கட்டும், முக்குளத்தரா இருக்கட்டும், முத்திரையா இருக்கட்டும், இந்த மாதிரியான சமூகம் அதுதான் அதிகமாக இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்றத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்த அந்த நிலையுடைமைதான் சரிசமமா இருக்காங்க. பரிவட்டம் சொல்ல முடியல, பட்டம் கட்டும் சொல்லல, 56 பட்டம் கட்ட சொல்ல முடியல. அது போல சரிசமமாக அந்த மந்தை கோயிலுக்குள் உள்ள போகிற அதிகாரம், அந்த அந்த கிராமத்தோட கணக்கு வழக்கு பார்க்குற அதிகாரம், குறிப்பாக அழகுரு திருவிழா, தேரோட திருவிழா பெரிய பிரபலமான திருவிழா, அங்கேயும் இஸ்லாமியருக்கு பரிவட்டம் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாதி பவுல் இருக்கதான் செய்யுது. அப்போ இதில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிருக்கிறார்கள், திருமண உறவுகள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இந்த டிராவலின் வழியாக, இந்த ஆவணப்படத்தினாக எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய புது அனுபவமாக இருந்தது. அப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு சாதாரண வெறும் வரைபடம் அல்ல, அது மத நல்லிணக்கங்கிறது இப்படி சொல்லி துருத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அது இயல்பாகவே ரொம்ப தனித்த செயல்பாடோடு இருக்கிறது அப்படிங்கிறத. இந்த அரசியலாக வரும்போது இந்த ஆவணப்படங்கிறது அது உள்ளபடி சொல்லும். அது மனச்சாட்சி உள்ளவர்கள் கொஞ்சம் சிந்திக்க தெரிந்தவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கலா அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.